வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். iQOO 11 அவங்க நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு Snapdragon E6 Gen 2 ஓட ஃபோன் வந்துச்சு. அது தவிர இந்தியாவோட ஃபஸ்ட்டு 2K E6 AMOLED ஸ்க்ரீனும் இருக்குது இதில். ஸோ இதெல்லாமே iQOOட அவங்களோட ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இப்போது எல்லாமே லான்ச் பண்ணி ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டாச்சு, செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அதோட கேமிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் நம்ம கிட்ட இருக்குது ஹை எண்ட் வெர்ஷன் தான், 16GB 256GB. ஸோ 16GB LPDDR5X ரேமு. இதுவும் UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் ஸ்பீடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பீடு சூப்பராக இருக்கணும். ஸ்பெக்ஸு வேறு ஏஜென்ட் 2ல் அதான் புது கோர்ஸில் A510. ஆமாம், அந்த புது கோர்ஸ் கார்டெக்ஸ் X3 கோர்ஸு அதெல்லாமே புது கோர்ஸ், எல்லாமே புது கோர்ஸு. இது சாம்சங் மாதிரி ஓவர் கிளாக்ட் இல்லை, இது நார்மல் இது தானே, கிளாக் ஸ்பீட் தானே. சாம்சங் இன்னும் ஓவர் கிளாக்னு போட்டிருக்காது, நம்ம அது சாம்சங் வரும்போது செக் பண்ணலாம். 6.78 இன்ச்சு 2K குவாட் HD ப்ளஸ் 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு. கொஞ்சம் ஸோ கேமிங்லேயும் அவங்க 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இன்டர்போலேஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம், கேம்ஸில் பார்க்கலாம். அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 13 ரன் ஆகுது. ரைட்டு. அதுக்கப்புறம் வேப்பர் சாமர் கூலிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு அவ்வளோவா ஹீட்டிங்லாம் இல்லை, 40-41 அவ்வளோ தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க்ஸ் எப்படி இருக்கு, ஏஜென்ட் 2ல எப்படி இருக்கு. ஸோ ஏஜென்ட் 2ஓட நம்ம அஃபிஷியல் ஏஜென்ட் 2 டிவைஸ் இது வந்து அந்த ஈவெண்ட்டில் வச்சுருந்தது. எப்படி செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு. ஸோ ஈவெண்ட்டில் வச்சுருந்தது தான் அது ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது iQOO 11 தான் இருக்குது. ஸோ 8+ Gen 1 அதுக்கு அடுத்தது இருக்குது 8+ Gen 1. ஸோ இதை 13 lakhs மேலேன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம டெஸ்டிங் படி இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ இது எதுனாலும் தெரியாது. அண்ட் இதாம்மா 16GB வேரியன்ட் தான். ஸோ வேரியன்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. தெரில அவங்க என்ன இதில் டெஸ்ட் பண்ணாங்க, என்ன கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அது வந்து வேரி ஆகிருக்கும். அண்ட் இந்த Qualcomm அதோட ஒஃபிஷியல் ஸ்கோர் கூட எந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட டெஸ்டிங் தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க மோஸ்ட்லி குவாட் HD இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ அதிகமாக வருது, சொல்ல முடியாது. இது அடுத்தது இது வந்து ஐஃபோன் தான் இன்னும் லீடிங்கில் இருக்குது. 14 Pro Max அதுதான் வந்து எப்பயுமே சிங்கிள் கோர் ஐஃபோனில் லீடிங் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏஜென்ட் 2 இருக்குது, அதுக்கு அடுத்தது iQOO 11 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் மற்ற எல்லா ஃபோன்ஸுமே இருக்குது. மற்ற Gen 1 ஃபோன்ஸ். சரி, ஓகே. மல்டி கோர்லையும் ஐஃபோன் தான் லீடிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஏஜென்ட் 2ஓட அந்த இது ஒஃபிஷியல் ஸ்கோரிங்கு, அதுக்கப்புறம் iQOO 11, அதுக்கப்புறம் 12s Ultra 90 இதெல்லாமே இருக்குது. ஸோ க்ளோஸ் கிட்டத்தட்ட ஐஃபோன் நெருங்கிட்டு வருது. ஆமாம். ஸோ மோஸ்ட்லி இந்த இயர் பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த இயர் அவங்களோட அடுத்த இது வரும், சொல்ல முடியாது. நம்ம அடுத்தது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேமிங்லேயும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேர் நான் ரிப்போர்ட்ஸும் பார்த்தேன், கேமிங்கில் சூப்பராக இருக்குன்னு. ஸோ நம்ம கேமிங் டெஸ்ட்டில் இதுதான் அல்டிமேட் கேமிங் ஃபோனா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே, இப்போ iQOO 11 ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது பேட்ரி இப்போ 67% இருக்குது. டெம்பரேச்சர் பார்க்கும்போது 32-33 degrees. கிட்டத்தட்ட நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தான். ரூம் டெம்பரேச்சர் 27 degreesல இருக்குது. ஸோ மான்ஸ்டர் மோட் ஆன் பண்ணிடலாமா? மான்ஸ்டர் மோட் ஆன் பண்ணலாம். அது கேம் ஸ்பேஸ் இருக்கா? கேம் ஸ்பேஸ் இருக்குது, அனிமேஷன்லாம் வச்சு ட்ராப் டவுன்லேருந்தே மான்ஸ்டர் மோட் இருக்குது. அப்படியா? இல்லை, இது கூட இருக்கே, இதெல்லாம் இருக்குது. 3 கேம் இருக்கா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்க இதெல்லாம் டர்போ இதுதான். அதான் இங்கே தான் மான்ஸ்டர் மோடும் இருக்குது. ரைட், இதில் இது இருக்கா? ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். ஆமாம், அது ஏதோ இதெல்லாம் மேப் பண்ணுமா? சரி, மேப் பண்ணும். ஓகே. கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட்டு இல்லை, இது இல்லை. FPS மீட்டர் இல்லை. ஆனால் இப்போது குவாட் HD 144 Hz தான் இருக்குது. ஆமாம், அண்ட் 144. ஆமாம், ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். HDR எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது. இதில் 90 FPS மோட் வரல. இதில் 8100 மட்டும் தான் தெரில, பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதில் HDR எக்ஸ்ட்ரீம் தான் போட்டிருக்கேன் மேக்ஸிமில். இந்த கேம் இனியும் ப்ளே ஸ்டோரில் வரல. ஜனவரி வரும்னு சொன்னாங்க. ஆமாம், ஏதோ ரிப்போர்ட் ஏதோ இருந்துச்சு. ஃபைனலாக இருந்துச்சு. ஓகே. This is a simulation game set in a virtual world
and does not represent real life. பா Please play in moderation. 2K display. Take frequent breaks செம and sharp-ஆ play இருக்கு. responsibly. கேம் டியூரேஷன் பேட்டரி ரிமைனிங் எஃப்பிஎஸ் மீட்டர் காமிக்க மாட்டேங்குது. செமையாக இருக்குமே எஃப்பிஎஸ் மீட்டர்லாம் காமிச்சா. Team match. Let's go. சரி நம்ம 8 Gen 2 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம ஸ்மூத்தாக இருக்கு. The blue team has scored for the first time. நம்ம தானே ப்ளூ டீம். ஓகே யாருமே காணும். முன்னாடியே வந்துட்டு Clear. Cover me. Killing spree for the blue team. Enemy down. ஐயோ புல்லட்ஸ் இல்லை. Target down. Reloading. கூட்டமாக நிற்கிறேன். Killing spree for the என்ன blue நடக்குதுங்க? team. எங்கேயோ போயிட்டு இருக்கேன். The blue team is in the lead. ஐயோ 3 பேர் இருந்தாங்க. ச்சே 2 பேர். Dead. யாரோ வரான். ஆடியோ செமையாக கேட்குது. Cover me. ஐயோ Killing spree. நீடெல்லாம் தூக்கி போடுறான். டே 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 அடாடா அடாடா பறக்கிறா. ஸ்டண்ட்லாம் காட்டுறாங்க. புல்லட்ஸ் இல்லை. Great. You're about to win. The blue team is Okay. about to win. 5 பாயிண்ட்டு முடிச்சிடலாம். Clear. ஏய் நீங்க என்ன ஓகே Kill. Cover me. ஐயோ Blue team victory. காமெடி. சரி ஓகே முடிஞ்சிச்சு. ஸ்கோர் அது பேக் 38. 38. கொஞ்சம் கிளைம் ஆகுது ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பிளே. சார்ஜ் இப்போ 65%, ஸோ 2% கம்மியாயிடுச்சு. ஓகே எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் பா. ஸோ ஆனால் ஃபைனல் கேமில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண முடியும். இந்த கேமில் கண்டிப்பாக ஹை எஃப்பிஎஸ் வரணும். 90 FPS வருமா? பார்க்கலாம். 90 FPS வரணும். ஆனால் பேட்ரி லைஃப்பும் அவ்வளோ கம்மியாக யூசேஜ் இருக்கணும். பார்க்கலாம். இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுல, நல்ல விஷயம். இது நல்லா இருக்கு. இது இல்லை, டிஸ்டார்ஷன் இல்லை. டிஸ்டார்ஷன் இல்லை. கரெக்ட் சார். இது வீடியோ கேம் சார். ஷூட்டிங் கேமுக்கு எப்படிலாமா? சரி ஆடியோ கிராஃபிக்ஸில் இருக்குது, அல்ட்ரா இருக்குது. ஆனால் லோ கிராஃபிக்ஸ் குவாலிட்டி போகணும். அது சரி அதிலே போடலாம். பார்க்கலாம். இந்த கேம் அது ஃபுல்லாக வேகமாக வந்துடுமா? இல்லை இருக்கு நடுவில் நான் ஜாயின்ஸ் நினைக்கிறேன். என்னெல்லாம் ஸ்கின் வச்சிருக்கான் வா. நான் மட்டும் தானே டம்மி. இது என்னது ப்ளூலாம் பா. எல்லாரும் இங்கே தான் வந்தேன். பக்கத்துல தான் இருக்கேன். என்னது இது? இது என்ன கேம் இது? கால் ஆஃப் டியூட்டி தானே? இது மாதிரி இங்கேருந்து வராங்க.
என்ன எங்கே ஓடுறேன்? அதான் நான் ஃப்ரண்ட்டில் என்னது சத்தியமாக புரியல எனக்கு. என்ன இதுன்னு தெரியல. அதெல்லாம் என்னது ஆக்சுவலா? அது டெத்து அனிமேஷனா இல்லை? இல்லை எது போட்டு அதான் நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு. Friendly hunter-killer drone deployed. UAV online. UAV recon standing by. இது குயிக்காக முடிய போகுது. ஸ்கோர் பாருங்க. Hunter-killer drone. Winning the நைஸ் பண்ணுறேன். 30யா? முடிஞ்சிச்சு. ஆமாம். ஏன்னா இந்த மேப்போட அதான் பிரச்சனை. மேப்பா இது? மேப் இல்லை, மேப் மாதிரி தெரியல. 4 இது இருக்கு. அதான் முடிஞ்சிச்சு. 37 38 39 முடிஞ்சிச்சு. என்ன இதுதானா இல்லை வேற வேறு கேம் செலக்ட் பண்ணுறோமா? காணட்டிதா. சரி ஓகே. இருக்காது ஆக்சுவலா அதே தான் 38. அதே தான். பேட்டரி 65 64 ஆயிடுச்சு. சரி ஓகே. இவன் தான் அவனோட ஸ்கின் இது டெத் அனிமேஷன் தான். அவனை வேற லெவல் பிளேயர்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று. mission accomplished. Good work. ஓகே. இப்போ கென்ஷன் பார்க்கலாம். கென்ஷனில் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். UFS 4.0. ஓ கரெக்டில். ஆனால் இந்த கேம் இப்போ 19 GB ஆயிடுச்சு. அந்த 19 GB லோட் பண்ணுமே. பார்க்கலாம். மாஸ்டர் மோட் தானே இருக்கு. மான்ஸ்டர் மோட் இல்லை. அப்பப்போ எனேபிள் பண்ணுங்க. அதிங்க ஓரோ கேமுக்கு எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா பேட்டரி ட்ரெயின் ஆகும்ல. ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபீச்சர் தான் அது. ஏன்னா ஆஃப் பண்ண எவ்வளோ ட்ரெயின் ஆகுதுன்னு பார்க்கலாம். மாஸ்டர் 60 இதில் இப்போ 63ல் இருக்கிற. இப்போ 64லேருந்து 63 ஆச்சு. இந்த கேம்லாம் வராது ஏன்னா யூஸே இல்லை. ஏன்னா 40 FPS 60 FPSே கிராக் பண்ண முடியல. எதுக்கு இப்போ ஹை FPS வேணும்? ஏஜென்ட்ல ட்ரை பண்ணுறதுக்கு. ஆமாம். ஐஃபோனுக்கே 60 FPS கான்ஸ்டண்ட்டாக ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த கேமில் பார்க்கலாமா? ஹோப்ஃபுல்லி இந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வச்சுருக்கேன். வைக்க முடியாது. பார்க்கலாம். 63% மான்ஸ்டர் மோட் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஷார்ப்பு வேறு இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா 1440pல Life goes on. Temple of Wisdom. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அனிமேஷன்ஸு. பிரச்சனையே இல்லை. Sacred land, fortune preserver. Fuse is lit. Roll. Wheel of life. Faster. Okay, இது faster. வரைக்கும் ஒரு ஹிட் கூட இல்லைல்ல? No, my sword. Make yourselves at home. Time to act. I let my guard down. Everyone hold hands. Go. Witness the power of Gowa. Go Bishop down. Take. Yes. I'm seeing stars. Orders given. Orders received. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. Sharing my knowledge. முடிஞ்சா எவ்வளோ 40? ஓ 40. 40. ஆனால் ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் 41. ஓகே. என்னடி முன்னாடி தான் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. 40 ஆனால் 41 இருக்குது. அந்த கேமரா பவுண்ட் பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலி 41. இங்கே தான் அங்கே தான் மோஸ்ட்லி எஸ்ஓசி இருக்கும்.
ஆனால் கையில் அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக தோணல. ஸோ நல்லா தான் இருக்கேன். ஃபோன் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. 60,000க்கு. ஆனால் 16GB வந்து ஒரு 65,000க்கு. ஆமாம். ஆனால் 8GB வேரியண்ட்டுக்கு நீங்கள் கேமிங்காக மட்டும் பண்ணுறான். 8GB போதும் ஆக்சுவலி ஒரு சிங்கிள் கேம் விளையாடணும்னா. கார்டு ஆஃபர்லாம் போட்டால் 16GB வந்து 60,000க்கு வந்துடும். ஓகே, அது ஒர்த்தா இந்த ப்ரைஸ்? கேமிங்க்கு இது வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக. அசின் நீங்கள் கேமிங்க்கு இதான் நல்லா இருக்கு. ஃபியூச்சரில் இன்னும் கேமிங்க்கு இது வர்த்துன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லலாம், கேமிங்க்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில். ஓகே, கிட்டத்தட்ட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ROG இருக்கு. ஆனால் ROG சேல் பண்ணுறாங்களான்னு தெரில இப்போ. ஆனால் ஏஜென்ட்டோட பர்ஃபார்மன்ஸ், கூட ஏஜென்ட்டோட அந்த பேட்டரி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ROG இல்லையே. இதில் மட்டும் தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்தியாவில் ஒரு நல்ல ஆண்ட்ராய்டில் கேமிங் நல்லா இருக்குது, ஒரு டாப் எண்டு. ஸோ ஃபியூச்சரில் நிறைய 8gen2 டிவைசஸ் வருது. அடுத்த மாதம் சாம்சங் கூட வருது S23, அதுவும் 8gen2 தான். அதில் ஓவர் கிளாக் வேறுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கூலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம சினிமா செக் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு ஃபியூச்சர் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரச்சனை இல்லை.